பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் காணொளியை காண வந்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் நிலை மதிப்பு சில்வர் பீஸில் எந்த அளவுக்கு பங்குச்சந்தையில் தனித்துவத்தை ஏற்படுத்தி வருகிறது என்பதை பற்றி நமது காணொளியில் தெளிவாக சொல்கிறோம். பங்குச்சந்தையில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் தனிப்பட்ட கருத்துக்கள், கல்வி நோக்கத்துக்காக மட்டுமே கூறப்படுகிறது. வாங்க காணொளியில போலாம். சில்வர் பேஸ் ஜனவரி மாதத்தோட நிலை மதிப்பை பார்ப்பதற்கு முன்பு டிசம்பர் மாதத்துல நிலை மதிப்பு எவ்வாறு செயல்பட்டது என்று சொல்லி பார்ப்போம். டிசம்பர் மாதம் தொடக்கத்துல நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, நவம்பர் மாத பங்குச்சந்தையோட முடிவு 156.80. இதை பொறுத்து டிசம்பர் மாதத்துல இலக்கு 1 193, இலக்கு 2 280 என்று சொல்லியிருந்தோம். லாங் டைம்ல இன்வெஸ்ட் பண்றவங்க வெயிட் பண்ணுங்க. இலக்கு 1 இலக்கு 2 அடைவதற்கான வாய்ப்பு மிக அதிகம்னு சொல்லியிருந்தோம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதவங்க வெயிட் பண்ணுங்க. 143 என்ற நிலையை அடைந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தோம். டிசம்பர் மாதத்துல இலக்கு 1 என்ற நிலையை அடைந்து பங்குச்சந்தையோட முடிவு 215 என்ற நிலையில பங்குச்சந்தை முடிந்தது. இதை பொறுத்து ஜனவரி மாதத்தோட நிலை மற்றும் மதிப்பை நம்ம என்னன்னு பார்க்கலாம். சில்வர் பேஸ் டிசம்பர் மாத பங்குச்சந்தையோட முடிவு 215. இதை பொறுத்து ஜனவரி மாதம் இலக்கு 1 271, இலக்கு 2 329. லாங் டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வெயிட் பண்றவங்க வெயிட் பண்ணுங்க. 271 என்ற நிலைக்கு போவதற்கான வாய்ப்பு அதிகம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதவங்க வெயிட் பண்ணுங்க. இலக்கு 1 186 என்ற நிலையை வந்தவுடன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பங்குச்சந்தை பகுப்பாய்வில் கூறப்படும் கருத்துக்கள், நிலை மதிப்புகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.